The story of Deborah. தேபோராள் எப்ராயிம் மலைநாட்டில் ஒரு பனைமரத்தின் கீழ் அமர்ந்து மக்களுக்கு நீதியை வழங்கினாள். தேவன் அவளிடம் பேசினார். தேவன் அவளுக்கு கூறியது, நப்தாலியும் செபுலோனும் சேர்ந்து 10,000 பேர் கொண்டு பாராக் என்பவனை யுத்தத்துக்கு அழைக்காய். டெபோரா பாராக்கை அழைத்தாள். ஆனால் பாராக், நீ என்னுடன் வந்தால் மட்டுமே நான் போவேன் என்றான். அதற்கு டெபோரா, நான் வருவேன், ஆனால் இந்த வெற்றி உனக்கல்ல, ஒரு பெண்ணுக்கே கீர்த்தியாகும் என்று சொன்னாள். தேபோராலும் பாராக்கும் யுத்தத்திற்கு சென்றார்கள். தேவன் பெரிய மழையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தினார். சிசேராவின் இரும்பு ரதங்கள் பயனற்றவையாகின. இஸ்ரவேல் சேனை வெற்றி பெற்றது. சிசேரா தப்பி ஓடி யாயேல் என்ற பெண்ணின் கூடாரத்துக்குச் சென்றான். அவள் அவனை உறங்கச் செய்து கூடார கம்பியால் அவனைக் கொன்றாள். இப்படியே தேவோரால் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. வெற்றிக்குப் பிறகு தேபோராலும் பாராக்கும் தேவனை புகழ்ந்து ஒரு வெற்றிப் பாடல் பாடினார்கள். அது தேவனின் வல்லமை, விசுவாசம், பெண்கள் மூலமாகவும் தேவன் பெரிய காரியங்கள் செய்வதை வெளிப்படுத்துகிறது. ஒரு பெண்ணின் விசுவாசம் ஒரு தேசத்தையே விடுவிக்க முடியும்.